கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் உபாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர் மட்டுமல்ல, அவர் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் சாதாரணமாக ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் தம்முடைய ஜனங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வசனம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்து சொன்ன வசனம். அதாவது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு சொல்லியபடினே என்றால் தேவன் முன்னமே இஸ்ரவேல் ஜனங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதை மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் அதிகமாகும்படி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் முந்தைய வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்றும், மட்டுமல்ல உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் என்றும், இதோ இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள் என்றும் மோசே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏற்கனவே திரளாய் இருக்கிறார்கள், ஆனால் அதை காட்டிலும் 1000 மடங்கு தேவன் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அபரிதமான ஆசீர்வாதம். ஒருவேளை நீங்கள் தற்கால நிலைமையை பார்த்து சொல்லலாம், எங்கே தேவன் ஆசீர்வதித்தார், இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று. நீங்கள் சற்று தேவன் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு முன்பதாக நீங்கள் இருந்த நிலைமைக்கும் இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமைக்கும் எத்தனை மடங்கு வித்தியாசம் என்பதை நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் போதுமானவராக இருக்க. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தேவன் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும், எவ்வளவு நம்மை பெருக பண்ணினாலும், நாம் ஒரு வெற்றிடமாகவே நாம் உணர்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களின் மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆதியாகம புஸ்தகம் 15 அதிகாரம் 5 தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லாத நாட்களிலே தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னார். உன் சந்ததி கடற்கரை மணலைப் போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும் என்று. அதே ஜனங்களை பார்த்து தான் மோசே சொல்லுகிறார், நீங்கள் இப்போது வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளாய் இருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45 அதிகாரம் 19 தேவன் சொன்னார், நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதுமில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று தேவன் நம்மில் சொன்னதில்லை, யாரிடமும் சொன்னதில்லை. தேவனை பின்பற்றுவதனாலே, தேவனிடத்திலே ஜெபிக்கிறதுனாலே, தேவனை சேவிக்கிறதுனாலே, கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறதுனாலே, அவருக்காக ஜீவிக்கிறதுனாலே ஒருவரும் ஒன்றும் இழந்து போவதில்லை. மாறாக நன்மைகளை பல மடங்கு பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்னும் நாம் தைரியம் கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிப்போம், அவர்கள் அன்பு கூறுவோம், அவருக்காக வாழ்வோம்.
அவருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நீர் எங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுகிற தேவன் என்றும், நீர் சொல்லியபடியே வாக்கு மாறாத தேவனாக செய்கிறவர் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை எமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.